எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, 2025 இந்த ஆங்கில ஆண்டு கடைசி வாரத்தை நோக்கிய பயணம். புத்தாண்டு பூக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு, மீன லக்னத்து அன்பர்களுக்கு என்னுடைய இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டிலே ஏதோ ஒரு ஜாக்பாட் பார்க்க போகிறீர்கள். அப்படித்தான். ஏனென்றால் 10ஆம் நிலையிலே குவியக்கூடிய அற்புத கிரகங்கள். இந்த 10ஆம் நிலையிலே சூரியன் இருந்து விட்டாலே செல்வ செழிப்பை எப்படியோ தரும். ஆனால் அதில் நேர்மை நன்னடத்தை இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது குருவினுடைய வக்ரகுருவினுடைய பார்வை, சனி பகவான் பார்வை, இரு பெரும் கிரகங்களின் சம கிரகங்களின் பார்வை பலம் இருக்கிறது. ஆகையினால் தொடர் முயற்சி என்பது விஸ்வரூப வெற்றியை தந்து விடுவதற்கான அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகநிலை. அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வாரம் என்பது டிசம்பர் 29 திங்கட்கிழமை துவங்கி புத்தாண்டு பிறந்து ஜனவரி 4, 2026 வரை. தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் மார்கழி 14 முதல் 20 வரை. இந்த நாட்களில் சந்திரனை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2, 3, 4 என்று பயணப்படுவார். ஆகையினால் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய நாட்களில் உடல் ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. அதேபோல் கையில் இருக்கக்கூடிய தனத்தை, பொருளையோ அல்லது ஏதேனும் தங்கம், வைரம் எதுவாக இருந்தாலும் சரி, இரவல் தருவது போன்ற விஷயங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். பணம் நஷ்டமாகாமல் தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு லாபம் என்பது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய, உங்களுடைய இதற்கு முன்பு எடுத்த முயற்சியில ஒரு லாபம் வந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை ஆகையினால் நிச்சயமாக ஏதோ மனதிலே ஒரு பயம், இதை செய்தால் இப்படி வருமா, அப்படி வருமா, வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயமெல்லாம் போய் ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக காட்டுகிறது. ஆனால் அலைச்சல் இருக்கும். ஒரு நிம்மதியான, மற்றவர்கள் தூங்கும் போது தூங்கி மற்றவர்கள் எழும்போது எழுந்து சாதாரணமாக ஒரு வேலை செய்யலாம் என்றால், மனதிற்குள் ஏதோ ஒரு நிலையில தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். பயணங்கள் இருக்கும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் நட்பு உறவுகளை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆகையினால் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். அதோடு கூட ஏதேனும் ஒருவர், உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வாழ்க்கை துணை, அது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு சிறு சிறு விஷயங்களில், குறிப்பாக உங்களோட வயதிலே இளையோர் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதோ உங்களுக்கு மனதிலே சிறு நெருடலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனாலும் கூட இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுடைய சிந்தனை சக்தி மேலோங்கும். ஏனென்றால் சூரியனோட புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை, நிபுணத்துவ யோகத்தை தந்து விடுகிறது. எப்படியாவது சாமர்த்தியமாக பேசி எல்லா விஷயத்திலும் வெற்றி என்பதை சாதித்துக் கொள்வீர்கள். தேவைக்கு ஏற்ற பணம் வரும். ஆனால் வீண் வினோத ஆசைகளோ விபரீத ஆசைகளோ மனதில் இருந்தால் அதை முழுவதுமாக கிள்ளி எறிய வேண்டும். இல்லை என்றால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். 10ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல கேது என்ற இந்த நிலை ஆகையினால் நிச்சயமாக எதிர்பாராத ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது இருக்கும். 12ஆம் இடத்து ராகு ஏதோ ஒரு முதலீடு நீங்கள் செய்தால் வருங்காலத்திற்கு மிகப்பெரிய லாபத்தை தருவதற்கு காத்திருப்பார். ஆனால் பேராசைப்பட்டீர்கள் என்றால் இந்த ராகு மற்றும் ராசியில இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தக்க பாடத்தை தரக்கூடிய அமைப்பை. ஆகையினால் பணம் கொடுத்து பாடம் கற்க வேண்டுமா? நஷ்டப்பட்டுத்தான் வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதை கேட்டாலே போதும். தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள், ஆடம்பரத்தை தவிருங்கள், உங்களுடைய உறவுகளை பகைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை முழுவதுமாகவே தவிருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை வழக்கத்தை விட சற்று வேலை போல அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று சோம்பல் போன்றோ அல்லது உடலிலே ஏதோ ஒன்று குறைந்து சத்து குறைந்தது போன்று இருக்கும். ஆகையினால் சற்று ஓய்வு, குடும்பத்திற்கு நேரத்தை செலவழிப்பது என்பதெல்லாம் வெற்றிக்கான வழியாக அமையும். ஓய்வு என்பது உள்ளத்திற்கும் தேவை, உடலுக்கும் தேவை. 12ஆம் வீட்டில ராகு ஆகையினால் நீங்கள் நினைத்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான ஆற்றலையும் இந்த 12ஆம் இடத்து ராகு தரும். அந்த ஆற்றல் என்பது நீங்கள் ஒரு திறன்பட ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய காரணத்தினால் அதை பயன்படுத்தி எப்படி நிதி ஆதாரங்களை உருவாக்கலாம்,
ஏதோ ஒன்று யாருக்கோ இலவசமாக செய்து தருவதை விட நான் இதை செய்து தருகிறேன் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு கலை தொழில், கலை நுட்பம் தெரிகிறது என்றால் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி, ஏதோ ஒரு தொழிலே ஒரு நுணுக்கம் தெரிகிறது, அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய, நேர்மையான வழிகளிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை தேடினால் வெற்றி தரக்கூடிய வாரம். குடும்பத்தை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு மறையும் இந்த வாரத்திலே. ஆனால் இந்த வாரம் முழுவதும் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கவலைப்படாமல் முன்னேறும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். படபடப்பு, பொறுமை இல்லாமல் செயல்பட்டீர்கள் என்றால் சற்று எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆகையினால் படபடப்பு, கோபப்படுவது இவற்றையெல்லாம் முழுவதுமாகவே தவிர்க்க வேண்டும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மாணவர்கள் கல்வி நிலையை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து சந்திரனானவர் 2, 3, 4 என்று பயணப்படுவதும், புதன் பல கிரகங்களோடு இணைந்து சூரியனோடும் இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மாணவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு எந்த அளவிற்கு தீவிர முயற்சி இருக்கிறதோ, எந்த அளவிற்கு அந்த முயற்சி அந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல யோசனையின் மூலமாக சாதகமான அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய பாடங்களை சரியாக புரிந்து அதில் தேர்ச்சி பெறுவதில் சில சிக்கல் இருக்கும். பெற்றோர், பெரியோர், அதற்கான ஆசிரியர்களுடைய உதவியை நாடுவது சிறப்பாக இருக்கும். ஆகையினாலே படிப்பை தவிர வேறு எதுவும் கவனம் செலுத்தாதீர்கள். உணவு தானமாக, அதாவது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு உபசரிப்பது, உங்களுடைய உற்றார் உறவினர், நெருங்கிய உறவினர்களுக்கு இல்லத்திலே அழைத்து சாப்பாடு போடுவது, பசுந்தீவனத்தை உங்கள் கைகளால் பசுமாட்டிற்கு தருவது, இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதேனும் ஒருவர் கூடுதலாக பணம் சம்பாதித்தால் நன்றாக இருக்கும் என்ற அந்த யோசனை தோன்றும். கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ சண்டை பிரச்சனை எல்லாம் இருந்தால் அது இப்போது ஒரு ஒற்றுமையாக முடியும். உங்கள் வீட்டில உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதேனும் ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய அந்த பேச்சு திறத்தினால் ஏதேனும் ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சக ஊழியர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் இவர்களோடு, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகள் இவர்களோடு மனக்கசப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் எளிதிலே ஒரு கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால், அதுவும் கலைத்துறையிலே, ஃபைன் ஆர்ட்ஸிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் கனவுகள் மேம்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நட்பு உறவுகளில் இருந்த பழைய பகையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்லபடியாக உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற யோசனை என்பது ஏற்பட்டால் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். மாணவர்கள் உயர்கல்வி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சாதகமான பலன்களை பெற சற்று கூடுதல் உழைப்பு என்பது நிச்சயமாக தேவைப்படும். பண வரவு நிச்சயம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அவ்வப்போது நீங்கள் நினைத்த பணம் உடனடியாக வராமல் சற்று தாமதப்பட்டு அதனால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போதுமே இந்த சனி பகவானினுடைய தாக்கம் 7 சனி காலத்தில் இருக்கும்போது, அதுவும் ஜென்மச்சனியால் இருக்கிறீர்கள், ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, கூட ராகு 12ஆம் இடத்துல அருகருகே இந்த சனி ராகு ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருப்பது என்பது ஒரே ராசியில் இருப்பது போன்றத்தான் பலனை ஏற்படுத்தும். ஆகையினால் இது ஜென்மச்சனி விரைச்சனிக்கான பலன் இரண்டும் கலந்து வரக்கூடிய நேரத்துல எப்படி ஒரு ஜாக்பாட் பார்க்க முடியும்? நேர்மை, விடாமுயற்சி. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்துல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவினுடைய பார்வை பெற்ற செவ்வாய், குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவான் மீது பார்வை என்பது இருக்கிறது. ஆகினால் நிலம் சார்ந்த விஷயத்துல, வீடு வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முயற்சிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். ஏதாவது உதவி கிடைக்குமா, பண உதவியோ அல்லது ஆட்களுக்கான சப்போர்ட், மனிதர்கள் உதவுவார்களா என்று எதிர்பார்த்திருந்த நேரம் போய் இப்போது திடீரென்று ஒரு உதவி கிடைக்கக்கூடிய, பணம் அல்லது உடலால் உழைப்பை தந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து தருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஆனால் 7 சனி காலத்தில் தான் இருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் ஏதோ 1-2 விஷயங்களில காரிய தடை, அதாவது தாமதம் என்பது இருக்கும். தடைபடாமல் அந்த விஷயம் நடக்குமானால் தாமதம் என்பது இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. முன்னேற்ற சிந்தனைக்காக ஏதேனும் திட்டங்கள் வகுத்து கடன் வாங்க வேண்டும் என்றால் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்குவது சிறப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும்.
இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடும், சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடும், வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே ஒரு இனிப்பை வைத்து நிவேதனமாக வைத்து லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்வதும் வெற்றிக்கான பல விஷயங்களை தரும். விரும்பிய அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம். தொழில் வியாபாரம் என்பது நினைத்தபடி நடக்கக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் நிச்சயமாக காட்டுகிறது. சிறு சிறு தடை இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து நீங்கள் சாமர்த்தியமாக பேசி வியாபாரத்தில் சாதித்து விடுவதற்கான வாய்ப்பை காட்டுகிறது. ஆகையினால் இந்த வாரத்தில் இந்த நிபுணத்துவ யோகம் வக்ர குருவினுடைய தெய்வ அருளால் குடும்ப நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாக்பாட் பார்க்கும் மீனம். அன்பு நேயர்களே, மீண்டும் புத்தாண்டு இனிய நல் வாழ்த்துக்களோடு இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை டிசம்பர் 29, 2025 துவங்கி அடுத்த வருடம் ஜனவரி 4, 2026 இந்த 7 நாட்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி 14 துவங்கி மார்கழி 20ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் தொடர்ந்து பார்ப்போம். விஸ்வாவசு வருடம் கலியுகம் மார்கழி மாதம் 14 திங்கட்கிழமை, திதி 10-12 AM வரை நவமி, பின்னர் தசமி. நட்சத்திரம் திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 7:40 வரை, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு 6:04 AM மறுநாள் 6:04 AM பிறகு பரணி நட்சத்திரம் வந்து விடுகிறது. நாள் முழுவதும் சித்த யோகம். திங்கட்கிழமை பகல் பத்தின் கடைசி நாள். பெருமாள் கோயில்களிலே இந்த நாளிலே பெருமாளுக்கு மோகினி அவதாரம், அதனால் மோகினி அலங்காரம் என்பது இருக்கும். காம இச்சையினால் ஏதேனும் தொல்லைகள் இருக்கிறது என்றால் அது அகல இந்த நாளிலே மாலை வேளையிலே பெருமாளை சென்று தரிசனம் காண்பது என்பது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு எடுக்க உதவும். சூரியன் பூராட நட்சத்திரத்திலே பயணிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த பூராட நட்சத்திரத்து சூரியன் பயணிக்கப்படும் போது கடலிலே இருக்கக்கூடிய அந்த நீரிலிருந்து மேகம் உருவாகி மெல்லிதாய் மேல் சென்று கருவுறக்கூடிய, ஆகையினால் மேகம் நீர் கருவுற்று மேகமாய் மாறக்கூடிய அந்த கர்ப்போட்ட காலம் என்று துவங்கக்கூடிய அமைப்பு. இது ஜனவரி 11, 2026 வரை. இந்த நாட்களினுடைய சிறப்பு என்னவென்றால் மழை இருக்கக்கூடாது, மெல்லிய தூறலாய் இருக்கலாம், குளிர் இருக்கும், வெயில் குறைந்திருக்கும். அப்படி இருந்தால் வரும் வருடம் என்பது எல்லா நிலைகளிலும் விவசாயம் செழிக்கும். நீர் வளம், நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்லி இருப்பார். ஆகையினால நீர் வளத்தின் காரணமாக எல்லா சிறப்புகளையும் பெற முடியும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மார்கழி 15 டிசம்பர் 30, 2025 7:51 AM வரை தசமி, அதன் பின்னர் 5 AM வரை ஏகாதசி, அதன் பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3:58 AM வரை, பிறகு கார்த்திகை. 3 திதிகள் கூடுவது அவமாகும். இந்த நாள் ஏகாதசி மற்றும் அவமாகமாக அமைவதன் காரணமாக தான தர்மங்கள் செய்தீர்கள் என்றால் அது பன்மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தரும். உபவாசம் இருந்து பெருமாளை வேண்டுவதும் குறைந்தது ஒருவேளை உணவையாவது தவிர்ப்பதும் மிக முக்கியம். செவ்வாய் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் வழிபாடு செய்து பெருமாளுக்கான அந்த மந்திரங்களை படிப்பது, விஷ்ணுவிற்கான நல்ல புராணங்களை பற்றி அறிந்து கொள்வது என்று மிக அற்புதமாக இந்த இரவை கழித்து மறுநாள் காலையிலே பாரணை செய்து நோன்பை முடிப்பது என்பது வாழ்க்கையிலே முக்கிய பேரான அந்த புத்திர பேரினுடைய சிறப்புகளை எல்லாம் அளித்தரும். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் புத்திரதா ஏகாதசி என்று பெயர். வைகுண்ட ஏகாதசி மார்கழி சுக்லபட்ச ஏகாதசியாக அமைகிறது. கோயில்களிலே, பெருமாள் கோயில்களிலே வைகுண்ட வாசல் இந்நாளிலே அதிகாலையிலே திறக்கப்படும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 30 அன்று மன்வாதி புண்ணிய தினமாகவும் அமைகிறது. அடுத்து புதன்கிழமை மார்கழி 16 டிசம்பர் 31 1:48 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. கார்த்திகை நட்சத்திரம் 1:30 AM வரை, பிறகு ரோஹிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. முருகன் வழிபாட்டு செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது. மாலையிலே கிருத்திகை நட்சத்திரத்தை கண்ணார கண்டு வழிபடுவது பல சிறப்புகளை தரும்.
இந்நாளில் அதாவது புதன்கிழமை பகல் 10:13 அளவிலே ஹரிவாசனம் பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது. இந்த நாள் மட்டும் துவாதசி உபவாசம் இருப்பவர்கள் படையலிட்டு வழிபாடு செய்வது பெருமாளுக்கு நன்மைகளை தரும். இதற்கு முன்னாளிலே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சூரியோதயத்திற்கு முன்பு பூஜை, சூரியோதயத்திற்கு பின்னரும் பூஜை செய்து துவாதசி பாரணை செய்து உண்பது முக்கியம். அடுத்து வியாழக்கிழமை மார்கழி 17 ஜனவரி 1, 2026. அன்பு நேயர்களே, இந்த நாள் இனிய ஆங்கில புத்தாண்டாக அமைகிறது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாள் முழுவதும் ஆனால் மரண யோகம். பிரதோஷ நாளிலே புத்தாண்டு துவங்குகிறது. இந்த நாளிலே சந்திரனானவர் உச்சம் பெறுகிறார். சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கும் போது ஆண்டு துவங்குகிறது. ஆகையினால் மனதளவிலே ஒரு ஸ்டெபிலிட்டி, ஆசை மோகத்திற்குள் சிக்காமல் இருக்க வேண்டும். எந்த ராசினராக இருந்தாலும் சிவ வழிபாடு செய்வது, மாலையிலே பிரதோஷ காலத்திலே நந்தியை வழிபட்டு சிவன் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு செய்வது என்பது வருடம் முழுக்க வசந்தத்தையும் நிம்மதியையும் பிரச்சனைகளிலிருந்து அகழ்வதற்கான வாய்ப்பையும் நிச்சயம் தரும். அடுத்து வெள்ளிக்கிழமை மார்கழி 18 ஜனவரி 2, 2026 6:53 PM வரை சதுர்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. மிருகசீரிட நட்சத்திரம் 8:04 PM வரை, பிறகு திருவாதிரை. நாள் முழுவதும் சித்த யோகம், சுப நாள். அதன் காரணமாக ஜனவரி 2, 2026 அன்று தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்யலாம். வளைகாப்பு, சீமந்தம், காது குத்துதல், உபநயனம், புதிதாக ஒரு பதவி ஏற்பது, தானியங்கள் வாங்க, கிணறு வெட்ட, போர் போட, மாடு வாகனங்கள் வாங்க, மருந்துண்ண, மருந்து உண்ணுவது மட்டுமல்ல மருத்துவ குளியலுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது. இப்படி தேவையான அனைத்து நல்ல விஷயத்தையும் செய்ய ஏற்ற நாள். 8:04 PM வரை திருவாதிரை. இந்த நேரத்திற்குள் எல்லா நடராஜர் கோயில்களிலும் அபிஷேகம் நடக்கும். வருடத்திற்கு 6 முறை மட்டுமே நடராஜர் கோயில்களிலே அபிஷேகத்தை காணலாம். ஆகையினால இந்த அபிஷேகத்தை காண்பது மிக மிக சிறப்பு. மாத நரசிம்ம சதுர்த்தசி. நரசிம்ம பெருமாள் வழிபாடு செய்ய, அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நரசிம்மர் வழிபாடு என்பது கடன், வம்பு, வழக்குகளிலிருந்து நிம்மதியாக வெளிவருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு காட்டும். இரவு முழுவதும் பௌர்ணமியாக அமைவதனால் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில இரவு வேளையில சத்யநாராயண பூஜை செய்வோர் இந்த நாளிலே செய்யலாம். கோயில் மடப்பள்ளிக்கு ஒரு மூட்டை உப்பை ஏதேனும் அருகிலே இருக்கக்கூடிய கோயிலில மடப்பள்ளி இருக்கிறது, அதாவது சமையலறை, கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அங்கே சமைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த மடப்பள்ளி நிச்சயம் இருக்கும். அதற்கு ஒரு மூட்டை உப்பை முடிந்தால் வாங்கி கொள்ளுங்கள். அப்படி வாங்கி தரும்போது வியாபாரம் தொழிலிலே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த தானம் என்பது தரும். அடுத்து சனிக்கிழமை மார்கழி 19 ஜனவரி 3:32 PM வரை பௌர்ணமி. அதன் பின்னர் பிரதமை. திருவாதிரை நட்சத்திரம் 5:27 PM வரை, பிறகு புனர்பூசம். நாள் முழுவதும் சித்தயோகம். ஆருத்ரா தரிசனம் நடராஜர் கோயிலிலே அதிகாலையிலே காண்பது, சிவன் கோயில் சென்று சிவனை வழிபடுவது சிறப்பை தரும். இதே நாளில பெருமாள் கோயில்கள் அருகிலே இருந்தால் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடனுடைய தரிசனம் காண்பது என்பது வாகன பிராப்தியை தரும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாவது அல்லது வாகனத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல், இவற்றிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த தரிசனம் ஏற்ற அமைப்புகளை உண்டாக்கி தரும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 20 ஜனவரி 4, 2026 திதி 12:30 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. புனர்பூசம் நட்சத்திரம் 3:11 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று பிரதமை இஷ்டி. இஷ்டி என்றால் இஷ்டதெய்வ வழிபாடு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு சென்றோ அல்லது இல்லத்திலேயோ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, யாக ஹோமங்கள், இப்படி ஆற்றல் தீ சார்ந்த விஷயங்களை வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தருவதாக அமையும். எனது அன்பு நேயர்களே, உலகெங்கும் இருந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து கண்டு பேராதரவு தரக்கூடிய உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. இந்த புத்தாண்டில உங்களுடைய வாழ்க்கை எல்லா வளமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக தந்திருக்கின்றேன். இந்த பதிவினை பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்
நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இனிய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.